ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்க திருப்பதி இல்லை, இது வந்து கன்னியாகுமரியில் இருக்க ஒரு மினி திருப்பதி மாதிரி. வெங்கடாச்சலபதி கோவில், ஆனால் இங்கே இருக்க எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து அதை மினி திருப்பதி, சின்ன திருப்பதி அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நாங்கள் 2வது டைம் இந்த இடத்துக்கு வரோம். இதுக்கு முன்னே ரொம்ப நாளைக்கு முன்னே வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்திருந்தோம். இந்த இடமே கடல் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த கடலோட பியூட்டியும் நம்ம சூப்பராக பார்க்கலாம். நிறைய போட் போகுது, எல்லாமே பார்த்து அந்த ஸ்டெப்ஸே ரொம்ப பெருசு. பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதிலேருந்து ஃபுல்லாகவே நம்ம வியூஸ் நம்ம எந்த சைடுனாலுமே கேப்சர் பண்ணலாம். டெம்பிள் நேம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அதை நான் ஜூம் பண்ணி எடுத்தேன். அதிலே நான் உங்களுக்கு போட்டிருக்கோம் திருப்பதி அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதான் சாமி கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு. கொடிமரம் இருக்குது இந்த கோயிலில். அப்புறம் உள்ளே வந்து இது வந்து ரைட் சைடு இருக்கும், இல்லை உள்ளே என்ட்ரானோன்னா இது லெஃப்ட் சைடு இருக்கும். சூப்பர் ஆம்பியன்ஸ். மேலே நம்ம அப்படி நடக்கவே ஏதோ நல்ல டாப் ஹைட்டில் இருக்கிற ஃபீல் வரும் நமக்கு. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்டெப்ஸ்லாம் ஏறி நல்லா மேலே தான் போவோம். அதுவும் இந்த கடற்கரை நம்ம சைடு இருக்கிறனால அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்கள் அந்த கோயிலை சுற்றி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. எங்கேயுமே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவ்வளோ நீட்டாக இது பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், இங்கே இந்த சைடு வந்தோன்னா நம்மளோட கன்னியாகுமரியோட ஸ்பெஷல் திருவள்ளுவர் சிலையே இதில் தெரியும். ஆனால் அது ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். அதில் வந்து திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் தெரிஞ்சிச்சு. இங்கேருந்து அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்ணாடி பாலம் கூட அதில் தெரியுது. யாராவது நீங்கள் போகலைன்னா போய் விசிட் பண்ணுங்கள், அழகாக இருக்கும் கண்ணாடி பாலம் கூட. கன்னியாகுமரியோட ஸ்பெஷலில் அதுவும் ஒன்று. அது இங்கேருந்து அந்த வியூவில் பார்க்குறது, அந்த கடல் அலைகள் அப்படி க்ராஸ் ஆகுறது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் உள்ளே நாங்கள் சாமி தரிசனம் பண்ணதுக்கு முன்னே நாங்கள் இப்படி ஒரு ரவுண்ட்ஸ் எல்லா இடமும் இந்த சைடு வந்துட்டு தான் அங்கே உள்ளே போனோம். உள்ளே போனால் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரத்தே போனனால சாமி கும்பிட்டுட்டோம். அப்புறம் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க, இங்கே வந்து பூஜை எப்போ கொடுப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு போங்கன்னு. ஆனால் இங்கே உள்ள ஐதீகம் என்னென்னா, பூஜை அது ஏதோ உள்ள சாமிக்கு ஏதோ படைக்கும் போதெல்லாம் நம்ம அங்கே இருக்கக்கூடாது. எல்லாருமே கீழே இறங்கிடணும். அந்த ஸ்டெப்ஸில் இருக்கலாம், மற்றபடி உள்ளே இருக்கக்கூடாது. அவங்க டோரே லாக் பண்ணிட்டு தான், சாமிக்கு ஏதோ பண்ணிட்டு தான் நம்மளை அப்புறம் டோர் ஓப்பன் பண்ணி பூஜை கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணுவாங்க ப்ரொசீஜர் எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஐயப்பர் சீசன். சாமிங்க வந்து நிறைய டூர்லாம் போவாங்க. அந்த சீசனுங்கிறனால நிறைய ஐயப்ப பக்தர்கள் வந்திருந்தாங்க. வேறு இடத்துலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களையும் எல்லாருமே அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. ஜாலியாக இருந்துச்சு. இதில் வேறு நான் ரேம்ப் வாக்லாம் நடக்கலான்னு சொல்லிட்டு காமெடியாக நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா அப்படி ரேண்டமாக அப்படி வாக் பண்ணிகிட்டு இருந்தோம் ஜாலியாக. அடுத்து அப்படியே அந்த சைடு வந்திங்கன்னா அலமேலம்மன் கோவில் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தா திருப்பதி மாதிரியே தான். அந்த அம்மன்களுமே இங்கே இருக்காங்க. அது ரெண்டுமே அந்த சைடுமே அமைஞ்சிருக்கு. அந்த சைடு வந்துச்சிங்கன்னா ஃபுல் க்ரீன். நிறைய வந்து அந்த மரம்னு சொல்லுவாங்க, அதுவும் இருந்துச்சு. ஆனால் நிறைய புல்லுங்களும் நிறைய முளைச்சிருந்துச்சி. ஃபுல்லாக க்ரீனு. ஒரு சைடு பார்த்தா ஃபுல்லாக ப்ளூ கலர், கடலில் பார்த்த ஃபுல்லாக ப்ளூ. இன்னொரு சைடு பார்த்தா ஃபுல்லாக க்ரீனு. ஆக மொத்தமே அந்த ஒரு இடமே ஃபுல் ஒரு ஆம்பியன்ஸ். அது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கே வார்த்தை இல்லை. அதுக்கப்புறம் அங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு பெரிய லேம்ப் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் போஸ்ட்டில். அதில் கூட அந்த வெங்கடாச்சலபதி அந்த கோவிந்தா சிம்பிள் போட்டிருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப பழசு மாதிரி, ரொம்ப ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் ஒன்று மாதிரி அப்படி சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. அப்புறம் இது வந்து இன்னொரு அம்மன் கோயில், ஆண்டாளா அப்படி சம்திங் அம்மன் இருந்தாங்க. அடுத்து அப்படியே நாங்கள் இந்த சைடு வரும்போது எங்களுக்கு புளியோதரை கொடுக்கறதுக்கு இருந்தாங்க. புளியோதரைன்னா நம்ம சும்மா இருப்போமா, அந்த கவுண்டர் அதில் சைடில் இருக்குது, இன்னும் இருக்குல்ல, அதை காமிக்கிறேன்ல, இதில் தான் வந்து புளியோதரை கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னும் ஆள் வரல. புளியோதரை இப்படிலாம் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்போது ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். நல்ல ஒவ்வொரு சைடுமே பார்க்குறதுக்கு ஒவ்வொரு வித்தியாசம். சொன்ன மாதிரி அந்த சைடு வந்து சூப்பராக கடல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே. அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீன். அது அட்ராக்ட் பண்ணுதுங்க அந்த கலரு. அடுத்து இந்த சைடு வந்திங்கன்னா இவங்களோட அந்த பார்க்கிங் வசதிக்காக ரொம்ப தூரத்துக்கு வரைக்கும் நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள், அந்த க்ரீன்ஸ்லாம் அது வந்து அவங்க ஃப்ளவர் அந்த டிசைன் படி
ஸ்ட்ரக்சர் பண்ணி வைப்பாங்கள்ல, அப்படி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே சுற்றிட்டு வரும்போது பிரசாதம் பூஜை கொடுக்கறதுக்கு நாங்கள் இறங்குனோம். அப்போ வந்து ஒரு டீ ஷாப் அதில் இருக்குது. ஸோ டீ சாப்பிட்டுட்டு காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். இங்கே வந்தாலுமே அந்த கடற்கரை அந்த சைடு தெரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை பார்க்கவே. நெக்ஸ்ட்டு வந்து அதோ தெரியுது பார்த்தீங்களா, அதான் கடை. அங்கே நிறைய சேர் போட்டிருந்தாங்க. அதில் தான் உட்காந்து சாப்பிடணும். ஐஸஸும் நிறையா இருந்துச்சு. அது ரொம்ப சில் கிளைமேட்டாக இருந்தனால ஐஸ் எதுவும் நாங்கள் வாங்கலை. பட் ஆனால் வந்து சமோசா வாங்கியிருந்தோம் எங்களுக்கு. அப்புறம் காஃபியும் வாங்கியிருந்தோம். ஸோ ஐஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து சமோசா, வடை, டீ எல்லாமே வாங்கி சாப்பிட்ருந்தோம். டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தோம். இனி பூஜை கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டாங்க மேலே. அதனால நாங்கள் அப்போ இனி போய் சாமி தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அப்படி பார்த்ததில்ல. சும்மா போய் கும்பிட்டுட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி கரெக்டாக பூஜை கொடுக்குற நேரத்தில் போனது கிடையாது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனதுனால நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வீட்டுக்கு அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, பார்த்துட்டே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி நடக்கவே நான் அந்த சைடில் இருக்க க்ரீன்ஸ் தாங்க என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸை பாருங்கள், அந்த கோவிலும் ஸ்கையும் மேலே அட்டாச் ஆகிற மாதிரி இருக்குது. அது ஒவ்வொன்றையும் வந்து அவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணி கட்டின மாதிரி இருக்குது. அந்த சைடில் வந்து கப்பல் இல்லை, அது என்ன கட்டு மரமா, சம் கைண்ட் ஆஃப் சின்ன போட்டு அது வந்து போயிட்டுருந்துச்சி. அதை உங்களுக்கு காமிச்சேன். எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலுமே நமக்கு அந்த திருவள்ளுவர் சிலை அந்த சைடு தெரியுது பாருங்கள். நான் எந்த ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குது ஸ்ட்ரைட்டாக, ஒரு ப்ளூ கலர். அது வந்து ஒரு குட்டி கப்பல் போட், அப்படி ஒரு குட்டி ஒரு இது தான். அதை கூட நான் அப்படி ஜூம் பண்ணி தெரிதான்னு பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் மேலே சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு போயிருந்தோம். அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அதில் வந்து குங்குமம்லாம் அவங்க வச்சு கொடுத்தாங்க. அடுத்து அப்படியே வரும்போது சொன்ன எல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கன்ட்டு ஸோ நாங்களும் வாங்கிட்டோம். 3 பேருக்குமே புளியோதரை சூப்பர் டேஸ்ட்டு. ரொம்ப நிறைய குட்டி குட்டியாக அந்த பீனட்ஸ் போட்டு டேஸ்ட்டே அட்டகாசமாக இருந்துச்சு. நாங்கள் அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கனால அந்த குட்டி இது வந்து பத்தலை. ஏன்னா மத்தியான நேரத்தில் போனனால ரொம்ப வயிறு பசிச்சிச்சு. அந்த டேஸ்ட்டும் நாக்கிலே நின்றனால நான் மறுபடியும் போய் ஒரு இது வாங்கிட்டு வந்தேன். அவங்க நீ ஏற்கனவே வாங்கியாச்சு அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த டே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.